إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சபையில் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கல்வியும் கல்வியாளர்களும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கல்வி என்று சொன்னால் அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கும், பல கலைகள் உள்ளடங்கும். ஆனால் மார்க்கத்தில் அதிகமாக பெரும்பாலான இடங்களில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கல்வி என்கிற வார்த்தை மார்க்க கல்விக்காக தான், ஷரியத்துடைய கல்விக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த கல்வி நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை படைத்த இறைவனை அறிமுகப்படுத்துகிறதோ, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கான வழிகளை சொல்லித் தருகிறதோ, அல்லாஹ்வுடைய அறிவை நமக்கு தருகிறதோ, அந்த கல்வி மார்க்க கல்வி, ஷரியத்துடைய கல்விதான் குர்ஆன் ஹதீஸில் பெரும்பாலான இடங்களில் கல்வி என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவேதான் அல் இல்ம் அலிஃப்லாம் வைத்து அல் இல்ம் என்று நாம் குர்ஆனில் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் பல இடங்களில் இந்த வார்த்தைகள் கிடைக்கும். மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம் அல்லதீன ஊதுல் இல்ம் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம் என்றெல்லாம் பல இடங்களில் அல் இல்ம் என்கிற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்க கல்வியை தான் அந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறது என்பதை நம்மால் உணர முடியும். எனவேதான் அன்பானவர்களே, கல்வி என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸிலே அது மார்க்க கல்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி, அல்லாஹ்வை எப்படி அடைவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்படி நெருங்குவது என்பதை கற்றுத்தரக்கூடிய கல்விதான் உண்மையான கல்வியாகும். எனவேதான் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அல் இல்மு قال الله قال رسوله قال الصحابة هم أولو العرفان. கல்வி என்று சொன்னாலே அல்லாஹ் கூறினான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபா பெருமக்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று இதை குறித்து பேசுவதுதான் கல்வி என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். எனவே இப்படிப்பட்ட மார்க்க கல்வியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்துக்காக, அதுக்கு அடுத்தபடியாக சில உலக லாபங்களும் அதில் நமக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அடிப்படை நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக, மக்களிடையிலிருந்து முதலாவதாக தன்னிடம் இருந்து அறியாமையை போக்குவதற்காக, அடுத்த கட்டத்தில் மக்களிடம் இருந்து அறியாமையை போக்குவதற்காக, இதை கொண்டு சொர்க்கத்தை அடைவதற்காக என்கிற நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும். இந்த மார்க்க கல்வியை தேடுவதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி அஸ்ஸ வஜல் لا يتعلمه إلا ليصيب به عرضا من الدنيا لم يجد عرف الجنة يوم القيامة. எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக மட்டுமே தேட வேண்டிய அந்த மார்க்க கல்வியை உலக லாபத்துக்காக வேண்டி மட்டுமே தேடுகிறாரோ, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடிப்படை நோக்கமாக வைத்துக்கொண்டு அதில் சில உலக லாபங்கள் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் உலக லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒருவர் இந்த மார்க்க கல்வியை தேடினால் நாளை மறுமை நாளிலே அவர் சொர்க்கத்தின் வாசனையை உணர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் அதே ஒரு மெடிக்கல் சயின்ஸ் என்கிற துறை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கல்வியை ஒருவர் யாரையும் ஏமாத்தாமல் முறையாக வைத்தியம் பார்த்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் படிக்கட்டும், மார்க்க ரீதியாக அது தவறே கிடையாது. ஆனால் ஒருவர் இந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து மார்க்க கல்வியை தேடினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய மக்களை தான் இந்த ஹதீஸிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் கல்வி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுவது மார்க்க கல்வியை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேடுவது கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லிம் மீது வாஜிப், கட்டாய கடமை என்று சொல்கிறார்களே. இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் இல்ம் என்று சொல்வது எதை? ஷரியத்துடைய கல்வி, மார்க்கத்தின் கல்வி. எனவே அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பது வாஜிப், கல்வியாளர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது மார்க்க கல்வியை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் உண்மையான கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, இறை விசுவாசிகள், அவர்களுடைய அந்தஸ்துகளையும், அந்த இறை விசுவாசிகளில் மிக குறிப்பாக கல்வி வழங்கப்பட்டவர்கள், மார்க்க கல்வி உள்ள அந்த அறிஞர்களுடைய அந்தஸ்துகளையும் தரஜாத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். எனவே உங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது தானாக அறிஞர்களும் வந்து விடுவார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய அந்தஸ்துகளையும் கல்வியாளர்களுடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துவான் என்று பிரத்யேகமாக அறிஞர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள் எப்படி கல்வியாளர்களை, அறிஞர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்கிறான். ஏகத்துவ கொள்கைக்கு அல்லாஹ் தான் முதல் சாட்சி. அடுத்தபடியாக யார் ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள்? வல் மலாயிகத்து, மலக்குமார்கள். மலக்குமார்களும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதற்கு சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது என்ன? வ உலுல் இல்ம், கல்வி உள்ளவர்கள், கல்வி உள்ள அந்த மார்க்க அறிஞர்களும் உலமாக்களும் ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சியாளர்கள். எனவேதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வியாளர்கள் என்று சொன்னால் அதில் முதலாவதாக அம்பியா பெருமக்கள் வருவார்கள். ஒவ்வொரு காலத்திலும் அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைத்தவர்கள் அம்பியா பெருமக்கள். அதே வழியில் கியாம நாள் வரை வரக்கூடிய அறிஞர்கள், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மலக்குமார்கள், மலக்குமார்களுக்கு அடுத்ததாக ஏகத்துவத்திற்கு சாட்சியாளர்களாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்கள், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு பிறகு மலக்குமார்களையும், மலக்குமார்களுக்கு பிறகு இந்த கல்வியாளர்களை தான் ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சியாளர்களாக நிப்பாட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உண்மையான உலமாக்கள் யார் என்பதை நாம் கண்டறிந்து அந்த அறிஞர்களிடம் இருந்து அந்த இஸ்லாத்தின் கல்வியை, ஷரியத்துடைய கல்வியை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த உண்மையான உலமாக்கள் யார், அவர்களுடைய சில பண்புகள் என்று நாம் சில விஷயங்களை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு பண்புதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய உண்மையான உலமாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்புதான் அந்த உண்மையான அறிஞர்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி தன்னுடைய உழைப்புகளை செலவு செய்வார்கள். ஏகத்துவத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய முயற்சி அனைத்தின் அடிப்படை ஏகத்துவ கொள்கை, தௌஹீதுடைய கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியாளர்களில் மிகப்பெரிய கல்வியாளர்களாக இருக்கும் அம்பியா பெருமக்களை குறித்து, ரசூல்மார்களை குறித்து சொல்கிறான். நஹல் அத்தியாயத்திலே, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்குங்கள், வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை, பொய் தெய்வங்கள், தாகூத்துகளை விட்டு விலகி இருங்கள் என்கிற செய்தியை கொடுத்து ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை நாம் அனுப்பினோம். எனவே பாருங்கள், ஒவ்வொரு நபியுடைய, ஒவ்வொரு ரசூலுடைய அடிப்படை அழைப்பு தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கை. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ என்பதை எடுத்துச் சொல்வதுதான் அம்பியா பெருமக்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்திருக்கிறது. இதே அடிப்படை நோக்கத்தை கொண்டுதான் சஹாபா பெருமக்களும் என்ன செய்தார்கள்? ஆங்காங்கே பயணித்தார்கள், மக்களை சந்தித்து பேசினார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். எனவே ஏகத்துவத்தை நிலைநாட்டி ஷிர்கை அழிப்பதுதான் அந்த சஹாபா பெருமக்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. எனவேதான் ருஸ்தும் என்கிற ஒரு ஆட்சியாளன் அல்லது மன்னர்
அவனுடைய ஊரை நோக்கி சஹாபா பெருமக்கள் படையெடுத்து வந்தார்கள். அவன் அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மக்களை என்னிடம் அழைத்து வாருங்கள், எதற்காக இங்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கலாம் என்று சஹாபா பெருமக்களை அழைக்கிறான். அதில் ரிபீ பின் ஆமிர் என்கிற சஹாபி நபி தோழர் அந்த ருஸ்தும் என்கிற மன்னர் அல்லது அரசனிடம் பேசுவதற்காக வேண்டி வருகிறார்கள். வரும்பொழுது அந்த அரண்மனையை பலவிதமாக அலங்கரிக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தே அந்த பாலைவனத்தில் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அரபு மக்கள் அந்த காட்சியை பார்த்தே மயங்கி விட வேண்டும், பயந்து விட வேண்டும் என்று எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அந்த அரண்மனையை அலங்கரிக்கிறார்கள். சஹாபி ரிபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார். கீழே ஒரு விரிப்பும் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சஹாபி என்ன செய்யவில்லை, அந்த விரிப்பை பார்க்கவில்லை, அந்த அலங்காரத்தை பார்க்கவில்லை, அதை பார்த்து மயங்கியும் போகவில்லை. மாறாக தன்னுடைய வாளை அல்லது ஈட்டியை என்ன செய்தார்கள், தூக்கி அந்த விரிப்பில் வைத்தார்கள். அப்படி அதை கிழித்து கொண்டு அந்த ருஸ்துமை நெருங்கி சென்றார்கள். எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று அந்த ருஸ்தும் மன்னர் கேட்க ரிபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், ஜினா லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தஹ் ومن جور الأديان إلى عدل الإسلام ومن ضيق الدنيا إلى سعة الآخرة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்க வேண்டும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது, மாறாக படைப்பாளனை தான் வணங்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகவும், இஸ்லாத்தின் நீதியை நோக்கி மக்களை அழைத்துச் செல்வதற்காகவும், உலகத்தின் நெருக்கடியை விட்டு மக்களை தூரமாக்கி ஆகிரத்துடைய விசாலத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காகவும் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ரிபீ பின் ஆமிர் அவர்கள் சில நோக்கங்களை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான நோக்கம் என்ன, படைப்பினங்களுடைய வணக்கத்தை விட்டு தூரமாக்கி படைப்பாளனின் வணக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காக, ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைத்துச் செல்வதற்காக. அன்பானவர்களே, இந்த உழைப்பை தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்தார்கள். சமீப காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுடைய உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால் கிதாபு தௌஹீத் என்கிற நூலை தொகுத்தார். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, முஸ்லிமாக இருந்து கொண்டு, கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்துரைத்தார்கள். எத்தனையோ பேர் அந்த புத்தகத்தை படித்து நேர்வழிக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல்தான் இந்தியாவில் அப்படிப்பட்ட உழைப்பை செய்த ஒரு அறிஞர் என்று எடுத்துக்கொண்டால் ஷஹ் இஸ்மாயில் ஷஹீத் என்கிற ஒரு அறிஞர், அவர்கள் தக்வியத்துல் ஈமான் என்கிற நூலை தொகுத்தார். இந்தியாவில் கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அந்த அத்தனை வடிவங்களையும் வகைகளையும், இது எல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியங்கள், இதை செய்யக்கூடாது என்று குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த தக்வியத்துல் ஈமான் என்கிற நூலில் எடுத்துரைத்தார்கள். இப்படி அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்மையான அறிஞர்களுடைய மிக முக்கியமான அடையாளம் அவர்கள் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்பானவர்களே, உண்மையான அறிஞர்களுடைய ஒரு அடையாளம், ஒரு நீண்ட காலகட்டம் அவர்கள் மார்க்கத்தை படித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒருவரிடம் குர்ஆன் டிரான்ஸ்லேஷனுடைய வகுப்புகளை படித்துவிட்டு மார்க்கம் பேச ஆரம்பித்து விடக்கூடாது. ஏதோ சில சின்ன சின்ன வகுப்புகளில் கலந்து கொண்டு 2 வருடங்கள் ஒரு வகுப்பில் கலந்து கொண்டு பேச்சு திறமையை மாத்திரம் வளர்த்து கொண்டு பேச ஆரம்பித்து விடக்கூடாது. மாறாக உண்மையான அறிஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் மக்களிடையில் வந்து மார்க்கத்தின் விளக்கங்களை நான் தருகிறேன் என்ற பெயரில் பேசுவதற்கு முன்பாக ஒரு நீண்ட காலகட்டம் அந்த மார்க்க கல்வியில் பயணித்திருப்பார்கள். அறிஞர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து படித்திருப்பார்கள். பல வருடங்கள் அர்ப்பணித்த பிறகுதான் அறிஞர்கள் என்கிற ஒரு அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருப்பான். இதை ஒரு முக்கியமான அடையாளமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அட்ரஸே இல்லாமல் திடீரென்று வந்து ஏதோ ஒரு வருடம் ஏதோ சில வகுப்புகள் படித்துவிட்டு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அவர்களை நாம் அறிஞர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் ஒரு கவிதையிலே, அஹீலன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தத்தின் சஉம்பீக அன் தஃஸீலிஹா பிபயானி, 6 விஷயங்களை கடைபிடிக்காமல் உன்னால் கல்வியை தேட முடியாது என் சகோதரனே. அந்த 6 விஷயங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது, தகாஉன் வஹிர்சுன் வஜ்திஹாதுன் வபுல்கா வசுஹ்பத்து உஸ்தாதின் வதூலு ஸமானி, அறிவு இருக்க வேண்டும், புத்தி கூர்மை இருக்க வேண்டும், மார்க்க கல்வி தேட வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்க வேண்டும். ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, முயற்சியும் இருக்க வேண்டும். அதே போல் ஒரு உஸ்தாதுடைய வழிகாட்டுதலில் படிக்க வேண்டும். தனியாக உட்கார்ந்து புத்தகங்களை மாத்திரம் நான் படிப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. மாறாக ஒரு அறிஞருடைய வழிகாட்டுதலும் உஸ்தாதுடைய வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும். அதே போல் கல்விக்கு தேவைப்பட்டால் காசையும் செலவு செய்ய வேண்டும். செலவுக்கு தேவையான, கல்விக்கு தேவையான காசு. அதே போல் இறுதியாக சொல்கிறார்கள் வதூலு ஸமானி,
ஒரு நீண்ட காலம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இன்னமல் இல்மு பித்தஅல்லும், படிக்க படிக்க தான் கல்வி வரும், திடீரென்று வந்து விடாது. திடீரென்று ஒருவர் தூங்கி எழுந்து அறிஞராக மாறிவிட முடியாது. படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கதான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கல்வியை வழங்குவான். அவர்கள் உண்மையில் ஒரு ஆலிமாக உருவாக்கப்படுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சம்பந்தமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பக்ரா அத்தியாயத்தை புரிந்து படிப்பதற்கு 8 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். இப்னு உமர் அவர்கள் சொல்வதாக இன்னொரு அறிவிப்பிலே 4 வருடங்களில் தான் நான் சூரத்துல் பக்ராவை படித்து முடித்தேன் என்று சொல்கிறார்கள். 8 அல்லது 4 வருடங்கள். அதாவது மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை எல்லாம் படிப்பதோடு சூரத்துல் பக்ராவையும் முறையாக படித்து முடிப்பதற்கு 4 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் ஆகின என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். மார்க்க கல்வி விஷயத்திலே அவசரம் கூடாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து, தினமும் நமக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வேற என்று ஒரு நீண்ட காலம் படித்தால்தான் அவர்கள் உலமாக்களாக உருவாக்கப்பட முடியும். திடீரென்று ஒருவர் வந்து நானும் ஒரு ஆலிம் என்று சொல்ல அதை மக்களும் ஏற்றுக்கொண்டு கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றி நடப்பது இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஒரு குழப்பமாக, ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அன்பானவர்களே, உண்மையான அறிஞர்களுடைய இன்னொரு முக்கியமான அடையாளம் தான் அவர்கள் குழப்பத்தை விட்டு தூரமாக செல்லக்கூடியவர்கள். மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள், குழப்பத்தை ஃபித்னாவை ஏற்படுத்த மாட்டார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபித்னாவை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். என்னால் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படக்கூடாது என்கிற விஷயத்தில் உண்மையான அறிஞர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யாருக்கு தெரியாது? மிக பிரபலமான முஹத்திஸ், ஹதீஸ் துறை சார்ந்த வல்லுனர், அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ் என்று அவர்களை அறிஞர்கள் அழைப்பார்கள். ஹதீஸ் துறையில் அவர்கள்தான் முஃமினீன்களுடைய தலைவர் என்று. அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஒரு அறிஞர் தான். ஆனால் இமாம் புகாரி மீது பொறாமைப்பட்டு, முஹம்மது பின் யஹ்யா ஸுஹலி என்கிற அவரும் ஹதீஸ் துறை சார்ந்த ஒருவர் தான், பொறாமைப்பட்டு என்ன செய்தார்கள்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீது மார்க்கம் தொடர்பாக ஒரு அவதூறை பரப்பிவிட்டார்கள். இவருடைய கொள்கை சரியில்லை, இவர் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கொள்கையில் உள்ளவர் என்கிற ஒரு அவதூறை பரப்பிவிட்டார்கள். அதன் வெளிப்பாடாக ஒரு சாரார் இமாம் புகாரி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மக்களாகவும், ஒரு சாரார் அந்த நபர் சொல்லக்கூடியதை நம்பிவிட்டு இமாம் புகாரிக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களாகவும் பிரிந்து விட்டார்கள். இனி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாருங்கள், என்னால் என் பெயரை கொண்டு மக்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்து விடுகிறார்களா என்பதை உணர்ந்தவர்கள் அவருடைய கடைசி காலகட்டத்திலே ரமதானுடைய மாதம் வந்தது. அவர்கள் அதிகமாக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் ஃபித்னாவில் விழுவதற்கு முன்பாக என்னை அழைத்துக்கொள். பொதுவாக நினைச்சக்கூடாது யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தா என்று பொதுவாக கேட்கக்கூடாது, ஹராம். பொதுவாக உலக வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தா என்று கேட்கக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்திருக்கிறார், ஃபித்னாவில் விழுவதற்கு முன்பாக என்னை பாதுகாப்பான முறையில் ஈமானுடைய பாதுகாப்போடு என்னை அழைத்துக்கொள் என்று துஆ கேட்கலாம். அப்படி இமாம் புகாரி அவர்கள் தொடர்ந்து துஆ செய்ததாகவும் ரமதானுடைய கடைசி 10 இரவுகளிலே, அதே போல்தான் நாளை பெருநாள் என்று சொன்னால் இன்றைய இரவு ஷவ்வால் மாதம் முதல் இரவு அவர்கள் வஃபாத் அடைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறில் நம்மால் படிக்க முடியும். இன்னும் பாருங்கள், என்னால் மக்கள் ஃபித்னாவில் விழக்கூடாது, என்னால் மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படக்கூடாது என்கிற விஷயத்தில் உண்மையான அறிஞர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஃபித்னாக்களை, குழப்பங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, உண்மையான அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக பல இன்னல்களை, துன்பங்களை சந்திப்பார்கள். இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரிந்துவிடும், எல்லா கூட்டங்கள் நரகத்தை நோக்கி பயணிக்கும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அப்படி இருக்க நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த ஒரு கூட்டம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்தின் பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் 1-2 பேர் அல்ல, 72 கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். எனவே சத்திய பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய உலமாக்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சர்ச்சையான பேச்சுகள் வரலாம். ஆனால் அனைத்தையும் அந்த உண்மையான அறிஞர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் நல்லுபதேசம் செய்வது, அவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வந்தால்
பொறுமையோடு இருப்பது, இதுதான் வெற்றியாளர்களுடைய அடையாளம். அஸர் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இப்னு துமைரா என்கிற ஈராக் நாட்டுடைய கவர்னர் என்ன செய்கிறார், நீங்கள் காதியா இஸ்லாமிக் ஜட்ஜாக இருக்க வேண்டும் என்று அந்த பதவியை தருகிறார். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா அந்த பதவியை ஏற்க பயந்தார்கள். அந்த காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆட்சியாளனுக்கு தோதுவாக ஃபத்வாக்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த ஆட்சியாளர்களுடைய காலத்திலே, அநியாயக்காரர்களுடைய காலத்தில் அந்த இமாம்கள், அந்த இஸ்லாமிக் ஜட்ஜ் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எனவே இமாம் அபூ ஹனீஃபா பார்த்தார்கள், இல்லை, இந்த பதவி ஏற்றுக்கொண்டால் அந்த ஆட்சியாளர்களுக்கு தோதுவாக சில சமயம் ஃபத்வா கொடுக்க வேண்டிய தேவைகள் ஏற்படலாம், நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த ஃபித்னாவே வேண்டாம், குழப்பமே வேண்டாம் என்று இமாம் அபூ ஹனீஃபா அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார்கள். வற்புறுத்திய பிறகும் இமாம் அபூ ஹனீஃபா அந்த பதவி ஏற்கவில்லை, இஸ்லாமிக் ஜட்ஜ் என்கிற அந்த காதியுடைய பொறுப்பை ஏற்கவில்லை. எனவே அந்த இப்னு துமைரா என்கிற ஈராக்குடைய கவர்னர் என்ன செய்கிறான், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கசையடி அடிக்கிறான் கடுமையாக. எனவே மார்க்கத்திற்காக வேண்டி, தன்னுடைய ஈமானின் பாதுகாப்புக்காக வேண்டி பாருங்கள், அந்த வேதனையை சகித்துக் கொள்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கலீஃபாவுக்கு பிடித்த ஒரு ஃபத்வாவை கொடுக்காத காரணத்தினால் அவனுக்கு இமாம் அபூ ஹனீஃபா கொடுத்த ஃபத்வாவில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் இமாம் மாலிக் என்ன செய்யவில்லை, தன்னுடைய ஃபத்வாவை வாபஸ் பெற்றுக்கொள்ளவில்லை. நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலையில் வலுக்கட்டாயமாக ஒருவனை தலாக் சொல் என்று சொன்னால் அவன் தலாக் என்று முடிந்து விட்டால் அந்த தலாக் சேராது என்று இமாம் மாலிக் அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஃபத்வாவை செய்தி அடிப்படையாக கொண்டு. ஆனால் அந்த கலீஃபாவுக்கு அந்த ஃபத்வா பிடிக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஃபத்வாவை மாற்றி சொல்லும்படி வற்புறுத்தினார்கள். இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய ஃபத்வாவை மாற்றவில்லை. எனவே அவர்களை அழைத்து சென்று கசையடி கடுமையாக அடித்தார்கள். தோள்பட்டையில், குறிப்பாக அவர்களுடைய தோள்பட்டை கீழே இறங்கிவிட்டது, அவர்களால் கை உயர்த்த முடியாமல் போய்விட்டது என்று இமாம் மாலிக்கை பற்றி பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் முஅ்தஸிலா என்கிற வழிகட்ட கூட்டத்தால் கடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள். அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் உண்மையான கொள்கையை, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் பகிரங்கமாக அந்த கொள்கையை எடுத்து சொன்ன காரணத்தினால் தான் இமாமு அஹ்லிஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கிற ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அஹ்லுஸ் சுன்னா கொள்கையுடைய இமாம் இவர்தான், அஹ்மத் பின் ஹம்பல் என்று. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? காஃபிர்கள் அவர்களை சிறையில் போடவில்லை, மாறாக கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், சூஃபி கொள்கையில் உள்ளவர்கள், ஷிர்க் பிதஅத் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்களை அழைத்த ஒரே காரணத்தினால் பல முறை டெமாஸ்கஸிலே, திமஷ்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறையிலே பல முறை அடைக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் பல வருடங்கள் இமாம் இப்னு தைமியா தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பகுதியை சிறையில் கழித்திருக்கிறார். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர், அவர்களும் குர்ஆன் சுன்னாவின் பக்கம், சஹாபாவுடைய புரிதலின் பக்கம் மக்களை அழைத்த பொழுது பிதஅத்வாதிகளால் அவர்களும் என்ன செய்தார்கள், அதே டெமாஸ்கஸில் இருக்கக்கூடிய இப்னு தைமியா அடைக்கப்பட்ட அந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்படி அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும், இந்த காலத்திலும் நாம் எடுத்துக்கொண்டால் பல அறிஞர்கள் ஏதாவது அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பொறாமைப்படக்கூடியவர்கள் நிச்சயவார்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் பேசுவதற்கு, அதை வைத்து அந்த அறிஞர் இப்படிப்பட்டவர், பிதஅத்வாதி, இப்படி அப்படி என்று சொல்லி அவதூறுகளை பரப்ப தொடங்கி விடுவார்கள். என்பவர்களே, இத்தகைய விஷயங்களை எல்லாம் சந்தித்த பிறகும் உண்மையான அறிஞர்கள் தன்னுடைய பணியை விட மாட்டார்கள், தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்வார்கள், சத்தியத்தின் பக்கம் அழைப்பார்கள். எனவே பொறுமையோடு இருப்பதும் அந்த உண்மையான அறிஞர்களுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அடுத்தபடியாக அன்பானவர்களே, உண்மையான அறிஞர்கள் இன்னொரு முக்கியமான அடையாளம் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹ் புகாரி நூலிலே சொல்கிறார், அல் ஆலிமுர் ரப்பானி அல்லதி யுரப்பின் நாஸ பிஸிகாரில் இல்மி قبل கிபாரி. உண்மையான அறிஞர் யார் என்று சொன்னால், மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அன்றாட கல்விகளை கொடுத்துதான், கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி கொடுத்துதான் பெரிய பெரிய விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இன்று பாருங்கள், மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஃபித்னா, குழப்பம் என்ன? முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகையின் சட்டங்கள் தெரியாது, உதுவின் சட்டங்கள் தெரியாது. இது தினமும் ஒரு முஸ்லிமுக்கு தேவையான விஷயங்கள். ஆனால் அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். எடுத்தவுடன் என்ன, எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவது, எடுத்த உடனே ஆட்சியாளர்கள் இப்படி செய்கிறார்கள், ஆட்சியாளர்கள், ஆட்சி அதிகாரம், இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான விஷயம். யோசித்து பாருங்கள்,
இது ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய கல்வியும் கிடையாது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான ஒரு அடிப்படை விஷயமும் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான அடிப்படை விஷயம் தூய்மை, தஹாரத், தொழுகை, நோம்புடைய சட்டங்கள், நிக்காஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடிக்கடி தேவைப்படக்கூடிய, ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் நேரடியாக இன்டர்நேஷனல் லெவலிலே ஆட்சி, அதிகாரம், ஆட்சியாளர்கள் இதை குறித்து பேசுவது இது உண்மையான அறிஞர்களுடைய அடையாளம் கிடையாது. இது ஃபித்னாவுடைய ஒரு வாசலை திறக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே மாணவர்களே, உண்மையான அறிஞர்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, அது ஏகத்துவ கொள்கையில் இருந்து ஆரம்பித்து கொள்கை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள், தூய்மை, தஹாரத், தொழுகை சம்பந்தப்பட்ட மசாயில்கள், சட்ட திட்டங்கள் என்று ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பக்குவம் வந்தால் பெரிய பெரிய இஷ்யூஸ், பெரிய பெரிய விஷயங்களையும் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இறுதியாக அன்பானவர்களே, உண்மையான அறிஞர்களுடைய இன்னொரு முக்கியமான அடையாளம் தான் பணிவு. உண்மையான அறிஞர்கள் அகம்பாவம் கொள்ள மாட்டார்கள், தற்பெருமை, தக்கபூர் கொள்ள மாட்டார்கள். மாறாக பணிவுடன் நடந்து கொள்வார்கள். எவ்வளவுதான் கல்வி அவர்களிடம் அதிகமாக வந்தாலும் அவர்களுடைய பணிவுதான் அதிகமாகுமே தவிர அவர்களிடத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் தற்பெருமை வந்து விடாது, அகம்பாவம் வந்து விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக பணிவை ஏற்றுக்கொள்கிறாரோ, பணிவுடன் நடந்து கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை இன்னும் அதிகமாக உயர்த்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் அறிஞர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாவுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். உண்மையான அறிஞர்கள் பணிவுடன் நடந்து கொண்டால். இனி வருமானவர்களே, பணிவு என்பது உண்மையான அறிஞர்களுடைய ஒரு அடையாளம். நீங்களே பாருங்கள், யார் மக்களை வழி நடத்துகிறேன் என்கிற பெயரிலே, மார்க்கம் சொல்லி தருகிறேன் என்கிற பெயரிலே பணிவு இல்லாதவராக இருக்கிறாரோ, தக்கபூர் என்கிற அந்த தற்பெருமை உள்ளவராக இருக்கிறாரோ, அவரால் உருவாக்கப்படக்கூடிய மாணவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். தற்பெருமை, ஒரு வகையான அகம்பாவம், திமிராக பேசுவது, தரக்குறைவாக நினைப்பது. பணிவுடன் இருக்கக்கூடிய அறிஞர்களால் உருவாக்கப்படக்கூடிய மாணவர்களும் அதே பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, தன்மையுடன் நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்களிடம் சில இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் தவறான ஒரு சிந்தனையில் உள்ளவர்கள், சிந்தனை ரீதியான பிதஅத்தில் உள்ளவர்கள். வந்து அவர்கள் ஷேக் அல்பானியை சந்தித்து பேசினார்கள். ஷேக் அல்பானி அவர்களுக்கு பல மார்க்க விளக்கங்களை தந்தார்கள். இஷா தொழுகை நேரமாகிவிட்டது, பள்ளி தூரமாக இருக்கிறது என்று அங்கே தொழுது விடலாம் என்று அதான் சொல்லப்பட்டது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கல்வியிலும் அனுபவத்திலும் வயதிலும் சொல்ல போனால் மூத்தவர். எனவே இமாமத்துக்காக முன்பே செல்ல பின்னால் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், அதில் சில பேர், நாங்கள் உங்களை காஃபிராக கருதுகிறோம், இனிமே உங்கள் பின்னால் நாங்கள் தொழ முடியாது என்று சொல்ல ஷேக் அல்பானி சொன்னார்கள், சரி அப்படி என்றால் நான் உங்களை முஸ்லீமாக கருதுகிறேன், உங்களில் ஒருவர் தொழ வைக்கட்டும் என்று அந்த இளைஞர்கள் ஒருவரை இமாமத்துக்காக வேண்டி அழைத்து ஷேக் அல்பானி பின்னால் நின்று தொழுதார்கள். எனவே தற்பெருமை, அகம்பாவம் இது ஒருபோதும் உண்மையான அறிஞர்களுடைய அடையாளம் கிடையாது. எனவே மாணவர்களே, கல்வி முக்கியத்துவத்தை அறிந்து உண்மையான அறிஞர்களை கண்டறிந்து குர்ஆன் ஹதீஸை சஹாபா பெருமக்களுடைய புரிதலை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அறிஞர்களை அடையாளம் கண்டு அந்த அறிஞர்களை கொண்டு நாம் அதிகம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்பாகவே இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல் என்பது வெறுமனே ஐவேளை தொழுகை நடத்தப்படுவதற்காக வேண்டி அல்ல, மாறாக அங்கு மார்க்க கல்வியும் சொல்லித்தரப்பட வேண்டும். பள்ளிவாசல் என்பது தொழக்கூடிய ஒரு இடமாகவும் மதரசாவாகவும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனஹ் வ கஷியத்துஹுமுர் ரஹ்மஹ் வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹ். அல்லாஹ்வுடைய ஒரு வீட்டில், பள்ளிவாசலில் ஒரு சமூகம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அந்த குர்ஆனுடைய கல்வியை பரிமாறிக்கொண்டால், ஒருவருக்கொருவர் அந்த கல்வியை கற்றுத்தந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சக்கீனத் இறங்கும், அமைதி இறங்கும். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த மக்களை குறித்து அல்லாஹ் மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுவான். எனவே பள்ளிவாசலில் உட்கார்ந்து படிக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஃபதீலத்தான ஒரு விஷயம் அது. மாணவர்களே, இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலை தொழுகையை கொண்டு, திலாவத், திக்ரை கொண்டு, துஆவை கொண்டு பராமரிப்பதோடு கல்வி சபைகள் அதிகமாக ஏற்பாடு செய்யுங்கள். அறிஞர்களை அழைத்து தொடர்ந்து கல்வி தேடக்கூடிய ஒரு விஷயத்தை கடைபிடியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியில் யாரெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்களோ, இந்த பள்ளிவாசல் கியாமத் வரை இருந்து இந்த பள்ளிவாசல் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சதகை ஜாரியாவை தொடர்ந்து தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்
இந்த உபதேசங்களை கேட்பதை விட சொல்வதை விட அதிகம் அந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.